தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் அரசு வழக்கறிஞருமான திரு சந்திரசேகரன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு திருச்சியில ஒரு பரபரப்பான ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு வரதா இருந்துச்சு. அதாவது இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய வழக்குக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் நடைபெற்ற இந்த வழக்கின் தீர்ப்பு இன்றைக்கு வெளிவரதா இருந்துச்சு. இந்த வழக்கினுடைய பின்புலம் என்ன சார்? சார், இந்த வழக்கில் நான் சமீப காலமாக வழக்கு விசாரணை துவங்கியவுடன் 2023 துவங்கியவுடன் அதில் நானும் அந்த வழக்கில் எதிரிகளாக உள்ளவர்களுக்காக ஆஜராகி அந்த வழக்கை நடத்தி வந்தேன். இந்த வழக்கு என்பது 7/12/2006 ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு எதிராக உள்ள இடத்தில், குறிப்பாக ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்திற்கு எதிராக உள்ள இடத்தில் பெரியார் சொல்லை ஒரு இருந்ததாகவும், அதை உடைத்ததாகவும், அதை தகர்த்தெறிந்து உடைத்ததாகவும், அதற்கு ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டது என்றும் 8 பேர் மேல் வழக்கு முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு பின்பு 2010 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு 2011 ஆண்டிலிருந்து இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. சிஜேஎம் கோர்ட், அதாவது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் திருச்சிக்கு 2023 அன்று வழக்கு விசாரணைக்காக துவங்கப்பட்டது. அதிலிருந்து அந்த வழக்கு 2 வருடமாக நடைபெற்று தீர்ப்புக்காக 27/1/2026 அன்று வைக்கப்பட்டிருந்தது. அன்று தீர்ப்பு வழங்கப்படாமல் அந்த கற்றறிந்த நீதிபதி அவர்கள் இதில் கூடுதலாக சில சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண விடுபட்டப்பட்டு விட்டது என்று பிரிவு 216 அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி புதிதாக குற்றம் வணையப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்து எதிரிகள், அன்று ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்திருந்த எதிரிகளை அழைத்து கேள்விகளை கேட்டு அந்த அவர்களுக்கான பதிலை, பொய் வழக்கு என்ற எதிரிகள் அளித்த பதிலை பதிவு செய்து கொண்டு திரும்பவும் இன்று மேல் நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு விளக்கம் தருவதற்காக இன்று வைக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த வழக்கு என்பது 7/12/2006, கிட்டத்தட்ட ஒரு 19 வருடத்திற்கு முன் நடந்த சம்பவத்திற்காக பதியப்பட்ட வழக்கு நிலுவையிலேயே இருந்து இந்த தீர்ப்பு வழங்குவதற்காக இருந்தபோது சில டெக்னிக்கல் காரணத்திற்காக நீதிபதி அவர்களே அதை திரும்ப மீண்டும் கூடுதல் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவதற்காக வைத்துள்ளார். இதுதான் இந்த வழக்கில் கடந்து வந்த பாதை நான் சுருக்கமாக நேயர்களுக்கு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு என்பது பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது. அந்த குற்ற பத்திரிகை தாக்கல் செய்தது 2010. எஸ்சி, அதாவது அந்த வழக்கு என்பது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து கமிட்டல் ஆகி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்து அதற்கு பிறகு 2011 இருந்து நிலுவையில் இருந்து வருகிறது. அதில் ஒரு எதிரி என்பவர் அப்ஸ்காண்டிங்கா இருப்பதனால அவர்களிடம் இருந்து அந்த வழக்கு பிரிக்கப்பட்டு ஏனைய எதிரிகள் மீது மட்டும் தற்போது நடந்து வருகிறது. சரிங்க சார். சார், இந்த வழக்கு குறித்து நீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது சொன்னீங்க, ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்னால இருந்த அந்த சிலை வந்து சேதப்படுத்தப்பட்டது, உடைக்கப்பட்டது. அதை வந்து அதுக்கு வந்து ஒரு சூழ்நிலை, அதுல சிலை இருந்ததாக, அங்கு ஒரு சிலை இருந்ததாகவும் அந்த சிலையை உடைக்கப்பட்டதாகவும் தான் வழக்கு. சிலையே அங்கு இல்லை என்பதுதான் நாங்கள் அந்த வழக்கு விசாரணையில் நிரூபித்துள்ளோம். அது தற்போது நிலுவையில் உள்ளதால் அதில் நான் அதிகமாக பேச முடியாது. ஆனால் அங்கு சம்பவ இடத்தில் சிலை என்பதே இல்லை என்பதுதான் எங்கள் வாதம். அதற்கான எந்த சாட்சியமும் இதுவரை அரசு தரப்பில் நிரூபிக்கப்படவில்லை என்பதுதான் எங்கள் வாதம். அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அதற்கு மேல் நான் அதை பற்றி பேசுவதற்கில்லை. அதனால் சிலை உடைக்கப்பட்டதா என்பதே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். சிலையே அங்கே இல்லை என்பதுதான் உண்மை. ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் எதுவுமே அரசு தரப்பில் முன்னிறுத்தப்படவில்லை. அதாவது உங்களுடைய வாதம் வந்து அந்த இடத்துல சிலையே இல்லாத போது நாங்கள் எப்படி அதை உடைச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா இருந்திருக்கு, அப்படிதானே சார்? எங்களுடைய வாதம். ஏனென்றால்
அந்த அரசு தரப்பு அங்க உடைக்கப்பட்ட சிலைக்கான ஒரு அறிகுறி, ஒரு போட்டோவோ இல்லை அதுக்கான சிலைகளுக்கான பாகத்தையோ எதையுமே வந்து சான்று பொருளாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை. இன்னொரு விஷயம் குறிப்பிட்டீங்க, இந்த சிலையை உடைப்பதற்கு ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள் அப்படின்னு ஒரு 8 பேர் மேல வழக்கு தொடர்ந்திருக்காங்கன்னு. அந்த சதி திட்டத்திற்கான ஏதாவது ப்ரூஃப் அரசு தரப்புல கொடுக்கப்பட்டுச்சா சார்? இந்த சதி திட்டம் என்பதே கேள்விப்பட்டுதான் நாங்கள் சொல்கிறோம் என்று அரசு தரப்பு சாட்சிகள் விசாரணையின் போது சொல்லியுள்ளார்கள். சதி திட்டம் தீட்டப்பட்டது என்பதற்கான எந்த முகாந்திரமோ இல்ல நம்பக்கூடிய சாட்சிகளையோ அரசு நிறுவவில்லை என்பதுதான் எங்கள் எழுத்துப்பூர்வமான வாதத்திலேயே தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு நீதிபதி அவர்களும் எங்களுக்கு அதிக நேரம் கொடுத்திருந்தார். ஆக்சுவலா இந்த வழக்குல வந்து அதிகமான வாதம் செய்ய வேண்டியதில்லை என்றாலும் இந்த வழக்கின் உள்ள சென்சிட்டிவிட்டியை கருதி நாங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு, ஏனென்றால் ஒரு வழக்கே நிரூபிக்கப்படாத போது அந்த வழக்கை சாதாரணமாக பேசி ஒரு வாதத்தை வைத்து செய்து விடலாம். இருந்த போதிலும் இந்த வழக்கின் உள்ள சென்சிட்டிவிட்டி காரணமாக நாங்கள் அதிக நேரம் நீதி கற்றறிந்த நீதிபதி அவர்களும் எங்களை அனுமதித்து நாங்களும் பல மணி நேரங்கள் வாதம் செய்து எழுத்துப்பூர்வமான வாதமும் அளிக்கப்பட்டு விட்டது. அதாவது இப்போ இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதாக இருந்த இந்த வழக்கினுடைய தீர்ப்பு 4/2/2026 அன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அது அன்று நான் ஏன் இந்த புதிதாக கூடுதல் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணி இருக்கிறது, அதற்கு எதிரிகளுக்கு சில அதை எதிர்த்து வழக்காடுவதற்கு சில உரிமைகள் சட்டம் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறது. அந்த சட்ட உரிமையை கோர்ட்டில் முன்னிறுத்தி அதற்கு மேல் நடவடிக்கையை நாங்கள் எடுக்கப்பட வேண்டும். எந்த சார்ஜ் இருந்தாலும் சார்ஜை வந்து முதல்ல எதிரிகளுக்கு சொல்ல வேண்டும், எதிரிகளிடம் பதில் பெற வேண்டும். அதற்கு பிறகு அதை எதிர்கொள்வதற்கு அரசு தரப்புக்கும் வாய்ப்பளிக்கப்படும், டிஃபென்ஸ் தரப்புக்கும் வாய்ப்பளிக்கப்படும். 19 வருடமாக நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணைக்காக முழுதும் முடிவுக்கப்பட்டவருக்கு தீர்ப்பு அளிக்கும் அன்றுதான் புதிதாக இந்த அடிஷனல் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி இருக்கிறார்கள். இதனுடைய எந்த அளவுக்கு இந்த புதிதாக இருக்கும் இந்த சார்ஜஸ் வந்து எதிரிகளுக்கு பாதிப்பு ஏற்படும், அந்த பாதிப்பை எப்படி எதிர்கொள்வது என்பதை நன்கு தெரிந்து அதை நாங்கள் எதிர்கொள்ளப் போகிறோம். 4/2 அன்றைக்கு எங்களுக்கு வாய்ப்பளிப்பதாக நீதிபதி அளித்திருக்கிறார். அது இன்று ஒரு விரும்பத்தகாத மிகவும் வன்முறை சம்பவம் நீதிமன்ற வாசலிலேயே, அதில் முக்கியமாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் இன்று நேரில் நீதிமன்றத்தை மதித்து அவர் நேரில் ஆஜராகிறார். அவர் ஏற்கனவே தெரியும், அவருக்கு வந்து மிக பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு ஏற்கனவே நிறைய அட்டாக்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது காவல்துறைக்கும் நன்கு தெரியும். காவல்துறை நன்கு தெரிந்து அவர்களுக்கு காவலர்கள் பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். அந்த சூழ்நிலையில் நேற்று அந்த 27 அன்று ஒத்தி போன பிறகு இன்று திரும்பவும் அவர்கள் நீதிமன்றத்தை மதித்து அவர்கள் நீதிமன்றத்திற்கு வந்து ஆஜராகிறார்கள். அவரை நீதிமன்றத்தில் நீ எப்படி வரலாம், நீ யார் என்றெல்லாம் கேட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் என்று நான் கேள்விப்படுகிறேன். அப்படிதான் அந்த காணொலியிலும் தெரிய வருகிறது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், நான் நீதிமன்றத்தில் வரக்கூடாது என்று சொல்வதற்கு வெளியில் இருக்கும் நபர்களுக்கு என்ன அதிகாரம் உள்ளது? கோர்ட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவேன்? கோர்ட்டுக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க? என்று போலீசார்கள் ஆதரவினால் தான் இது நடக்கிறது என்பதை அவர் அர்ஜுன் சம்பத் அவரது அறிக்கையாக வெளியிட்டுள்ளார். அவர்கள் அதை பற்றி நீதிமன்றத்தில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய வழக்கறிஞர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த வழக்கறிஞர் நீதிமன்றம் தான் அதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீதிமன்றத்தில் ஒரு எதிரிகள் வந்து ஆஜராகும் போது ஒரு வன்முறை சம்பவங்கள் அவர் பேர் கட்டழிக்கப்படுவது என்றால் அதை நீதிமன்றம் தான் பாதுகாக்கணும். சாட்சி மற்றும் பாதுகாப்பது நீதிமன்றம் இல்லை, எதிரிகள். ஏன்னா உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் இப்போது சில சம்பவங்கள் கோர்ட்டு வளாகத்திலேயே எதிரிகள் தாக்கப்பட்டு கொலை கூட செய்கிறார்கள். மிக பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதுதான் இந்த சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்து இருப்பதை தான் இந்த சம்பவமும் எடுத்துக்காட்டுகிறது.
இதில் இன்னொரு முக்கியமான கருத்தையும் நான் நேயர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். என்னவென்றால், இந்த திருச்சியில் இந்த கோர்ட்டில் நடக்கும் சம்பவம் என்பது 3வது முறை. அர்ஜுன் சம்பத் என்பவரை குறிவைத்து தாக்கும் சம்பவம் என்பதும், அவருக்கு வன்முறை அவர் மீது கட்டுவழித்தப்படுவோம் என்றும் சில ஆபாச வார்த்தைகள் அவர் மீது தெரிவிக்கப்படுவதும் இது 3வது முறையாக நடக்கிறது. இது ஒரு அசாதாரண சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிலையிலும் இருந்ததில்லை. சமீப காலமாக பார்க்கும் போதே நீதிமன்றத்தில் உள்ள எதிரிகள் வரும்போது அவர்கள் வரும் வழியில் கொலைப்படுகிறார்கள். சில பேர் ரிமாண்டிற்கு எடுத்துக்கொண்டு செல்லும் போதே ஒரு வெள்ளைக்காளையோ என்ற ஒரு நபர், உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன், 1 வாரம் முன்னாடி வரும்போது அவர் மீது வெடிகுண்டு வீசப்பட்டது. இதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. ஒரு நீதிமன்றத்தை மதித்து நீதிமன்றத்தில் நேர்மையாக வழக்கை நடத்தி தீர்ப்பை பெற வேண்டும் என்று ஒருவர் நினைக்கும் போது அவர்களை தனிநபர் தாக்குதலில் சில பேர் ஈடுபடும் போது அரசு துறைதான் இரும்பு கரம் கொண்டு அத்தகைய வன்முறையை அடக்க வேண்டும். இல்லை என்றால் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் ஏற்படும். சார், இதுல திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்கப்படல அப்படிங்கறது உங்களுடைய கம்ப்ளைண்டா இருக்கா சார்? பாதுகாப்பு கொடுத்ததையும் மீறி ஒரு எதிர்ப்பாளர்கள் அவர்களை தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றால் காவல்துறை கை கட்டி இருக்குது என்பதுதான் அதை தெரிவிக்கிறது என்பதை நான் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு இருக்கும் போது எதுக்கு ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியை நீதிமன்றத்துக்கு வெளியிலேயே காட்ட வேண்டும்? சார், இது தொடர்பாக நீதிபதியிடமோ இல்ல காவல்துறையிடமோ புகார் ஏதாவது கொடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு அர்ஜுன் சம்பத்தை தாக்க முற்பட்டார்கள் என்று பணியாற்றிய வழக்கறிஞர் இன்று திரு அன்பு சகோதரர் அன்பு செல்வன் என்பவர் இன்று நீதிமன்றத்தில் அவரே நேரடியாக சென்று இந்த மாதிரி நீதிமன்றத்தில் எதிரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை, நீதிமன்றம் தான் கொடுக்க வேண்டும், நீதிமன்றம் கொடுக்க தவறினால் நாங்கள் யாரிடம் போய் முறையிடுவது என்று சொல்லி அந்த நீதிபதியிடம் ஒரு புகார் மனுவை அளித்துள்ளார். அவரை நான் அதை பார்த்து மாவட்ட என்னென்றால் அந்த கேம்பஸ் ஃபுல்லா கண்ட்ரோல் முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களிடம் நான் தெரிவிக்கிறேன் என்றார். இது பற்றி நீதித்துறை எந்தவித நடவடிக்கை எடுப்பது என்பதை கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறுவது என்பது நீதிமன்றத்திற்கே ஒரு அவமதிப்பு தான். ஏன்னா நீதிமன்றம் தான் ஒரு கோவிலாக எல்லாரும் பார்க்கிறார்கள். நீதிமன்றத்தில் நீதியை எதிர்பார்த்துதான் எதிரி தரப்பும் அரசு தரப்பும் வழக்கை நடத்துகிறது. ஆனால் நீதிமன்றத்தை வழக்கை அட்டன் செய்து விட்டு வெளியில் வருவது நபர் மீது தனிநபர் தாக்குதலும், தேவையில்லாமல் நீ எதுக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறாய் என்று கேட்பதும், ஆபாச வார்த்தைகளை பேசுவதும் என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. இந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவங்கள் நீதிமன்றத்தில் நடந்தால் அப்புறம் நமக்கு என்னன்னா பொதுமக்கள் பார்வையில பாக்குறேன். நான் ஒரு வழக்கறிஞரா பார்க்கும்போது எனக்கு அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், லீகலா எப்படி போகணுங்கிற பத்தி நான் செக் பண்ணலாம். ஆனா பொது வெளியில இந்த சம்பவத்தை பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க, நீதிமன்றத்திலேயே இப்படி நடக்குதே, நீதிமன்றத்திலேயே சில விரும்பத்தகாத தவறான விஷயங்கள் நடைபெற்று வருகிறது. நீதிமன்றங்களை விமர்சிப்பதும் தவறு, நீதிபதிகளை விமர்சிப்பதும் தவறு. நீதிமன்றத்தில் வரும் நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உள்ளது. அனைத்துமே சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை. அரசு துறை அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். நீதித்துறை அதற்கு அரசு துறைக்கு மிகவும் கடினமாக ஒரு எச்சரிக்கையாக கொடுத்து உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் என் போன்ற வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.